Hi everyone, welcome back to Triple One Tarot in Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ டெய்லி டாரோ ரீடிங் கலெக்டிவாக போடலாம் இன்னைக்கு. ஆக்சுவலி இருக்கங்குடி மாரியம்மன் மெசேஜ் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஜூன் 15 உங்களுக்கு எப்படி இருக்கலாம் பார்க்கலாம் நம்ம, ரைட்? ஸோ லெட்ஸ் சி. ப்ளீஸ் புரிட் என்னென்ன மெசேஜஸ் வந்து கலெக்டிவ்க்கு ஜூன் 15th தெரியப்படுத்த போகிறீங்க. ப்ளீஸ் புரிட். தேங்க்யூ. லெட்ஸ் சி. 10 of Swords, 10 of Swords, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங், பெயின்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரலாம். சில பேருக்கு சில விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வருது, ஓகே? பார்க்கலாம் கூட இருக்கிற கார்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். What is this 10 of Swords? King of Pentacles. So Nine of Pentacles. உங்களுக்கு இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். சில பேருக்கு ஜாப்ல பிரச்சனை இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது. உங்கள் லைஃப்பில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நீங்கள் மேபி எல்லாமே பென்டக்கிள்ஸ் ரிலேட்டடாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஸோ சூப்பர். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க. உங்கள் கரியரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு வாய்ப்பு வந்து அமைய போகுது, ஓகே? ஸ்லோவாக வந்தாலும் ஸ்லோவாக வருது. இன்னும் வரலையேன்னு நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இட் இஸ் கம்மிங் ஸ்லோலி பட் இட் இஸ் ஸ்டேபிள் ஒன், சரிங்களா? ஸ்லோவாக வந்தாலும் அது வந்து நிலையான ஒன்றா இருக்க போகுது. அண்ட் மோரோவர் சில பேர் நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் இல்லைன்னா உங்கள் மைண்ட் செட்டில் உள்ள ஒரு மைண்ட் செட் உங்களை அப்படியே கண்ணாடியாக காட்டக்கூடிய ஒரு பர்சன் உங்களுக்கு அமைய போகிறாங்க, ரைட்? நீங்களும் உங்கள் பர்சன் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க, இருக்கிறீங்க ஆல்ரெடி சில பேர். அண்ட் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். சில விஷயங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு குட் கம்யூனிகேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க, ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ஸ்டெப் எடுப்பீங்க. அது மூலமாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம் இன்னைக்கு ஏற்பட போகுது, ஓகே? ஸோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஜூன் 15 என்ன ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். 10 of Swords, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. வாவ், எக்ஸலன்ட். So let's see. I'm also excited to change this change, okay? I mean to see this change. Fine. Anything else? ஸோ உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ உங்களுடைய லீடர்ஷிப் ரோல் வந்து நீங்கள் விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதில் ஸ்லோவாக முன்னேறிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வெரி சூன் நீங்கள் அதை பார்ப்பீங்க, ஓகே? ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் அந்த ஒரு நிலையான ஒரு தன்மை, ஓகே? மெஜிஷியன். ஸோ உங்களுடைய எஃபர்ட் வந்து போடுவீங்க. நீங்கள் எந்த மாதிரியான எஃபர்ட் போட்டாலுமே உங்களால் வின் பண்ணக்கூடிய டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, ஓகே? ஸோ நான் எஃபோர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கேன், லைஃப் லாங் எஃபோர்ட் போட்டுகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னாலுமே ஓகே, வாட் டு டூ, நம்ம எஃபோர்ட் போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறோம், சரியா? ஸோ த மூன் கார்டு வந்திருக்கு.
சம்டைம்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், பட் அது வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மெடிடேட் பண்ணிடுங்க, உங்களுடைய இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, உங்கள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல உங்களோட இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்க. வாவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், நியூ ஆஃபர் பார்க்க முடியுது, நியூ லவ் ஆஃபராக இருக்கலாம். ஓகே, இல்லைனா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வருமோ வராதோ அப்படின்னு ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதுதான், உங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக மெச்சூர்டாக இருந்தாலுமே, ஏஜ்டு மீன்ஸ் ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருந்தாலுமே, நீங்கள் வந்து ஒரு குழந்தைத்தனமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களோட எஃபர்ட்டை போடக்கூடிய பர்சனாகவே இருப்பீங்க. ஆல்வேஸ் நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்கும் ஒன்று நினச்சிட்டா அதை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை எனர்ஜெட்டிக்காக பண்ணுவீங்க. ஓகே, ஸோ 10 of Wands 10 பார்க்குறோம். ஓகே, நிறைய பேர் இதில் எப்படின்னா, நீங்களே நிறைய பொறுப்பு எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி வரலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு உழைப்பாளியாக இருக்கிறீங்க, ரைட்? உங்களால் வந்து எல்லா வேலையும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கலாம், பிரித்து கொடுத்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு எக்ஸ்பர்ட் உங்களை சுற்றி இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதனால நீங்கள் பர்டனாக ஃபீல் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ இன்னைக்கு அதிகமாக ஒரு உழைப்பு கூட உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வாட் எல்ஸ், இஃப் பாசிபிள் நீங்கள் அதை பிரித்து கொடுக்கலாம். ஓகே, 3 of Wands, நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் நடக்கலை, டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஹேண்ட்மேன் டெத் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு எண்டுக்கு வருது. ஓகேவா? எது டிலே ஆகிட்டே இருக்கோ, நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அது டிலே ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? பட் அது வந்து ஒரு முடிவுக்கு வருது, கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் வருது. வா, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் எக்ஸலன்ட், ஒரு நியூ பிகினிங் வருது. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் முடியுது. அதாவது டிலே ஆகிட்டே இருந்த விஷயம் வந்து முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வந்து வரப்போகுது. 10 of Wands, இந்த 10 of Swords, இந்த பேர்டனான விஷயங்கள், ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தின விஷயம், பெயின்ஃபுல்லாக உங்களை ஃபீல் பண்ண விஷயம், அதில் ஒரு மாற்றம் வருது. ஓகே, ஸோ ஃபுல் ஃபைனலி ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து வழிகாட்ட போகிறாங்க. ஈவன் நீங்களே வந்து யூனிவர்ஸை நம்பி ஏதோ புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை ஆரம்பிப்பீங்க. ஓகே, ரிஸ்க்கு பற்றிலாம் யோசிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் யூனிவர்ஸை வந்து யோசிக்க போகிறீங்க. ஸோ ஃபுல் கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ட்யூஷன் 3 இருக்குது, ஃபுல் இருக்குது. 2 கார்டுமே வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த பர்சன் வந்து யூனிவர்ஸை நம்புகிறாங்க, ரைட்? அவங்கள நம்புறத விட யூனிவர்ஸ், பிகாஸ் மேலே பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ ஃபுல் யூனிவர்ஸை நம்பி அவங்க இங்கே இந்த மேலே நிற்கிறாங்க. ஒரு அடி எடுத்து வச்சா கீழே விழுந்துருவாங்க, பட் அது கூட தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்டாக அவங்க யூனிவர்ஸை நம்புகிறாங்க. நான் எது பண்ணாலும் என்னை யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு அப்போ அவங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் வந்து இன்ட்யூட்டிவாக வந்து இன்ட்யூஷன் மூலமாக வந்து மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷனை இன்னைக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் ரொம்ப நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ என்ன நியூ பிகினிங் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் ஆர் கைடன்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு. Guardian of emotion. This situation repairs emotional maturity and total trust. You are surrounded by those who have only the best of intention, so you can rely on the advice you are given. Challenges will be resolved. This card also indicates a
generous, humanitarian and refined person whom you can completely depend on. This could be a reference to these characteristics within yourself. Okay, ஸோ நல்ல இன்டென்ஷன் உள்ள மக்கள் உள்ளவங்க தான் உங்களை சுற்றி இருக்க போகிறாங்க இனிமேல். மேபி நீங்கள் வந்து இது வரைக்கும் கவலைப்பட்டுட்டே இருக்கலாம், நம்மளை சுற்றி இப்படியே இருக்காங்களே, நம்ம யூனிவர்ஸை நம்புகிறோம், ஆனாலும் இது வரைக்கும் நான் என்னை சுற்றி என்னை வந்து என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரியான ஒரு சரௌண்டிங் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இனிமேல் உங்களை சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்க போகுது, நல்ல பர்சன்ஸாக தான் இருக்க போகிறாங்க, நல்ல இன்டென்ஷன் நல்ல நோக்கம் உள்ளவங்க தான் உங்களை சுற்றி இருக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு முழு நம்பிக்கை வந்து உங்களுடைய ஏஞ்சல் மேலே நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? Seven of emotion. Your angels are asking you to make an important decision that you have been putting off. It is likely you know which choice you should make, but you are procrastinating so you do not upset someone else. Ask heaven for guidance and then make the choice that celebrates who you truly are. நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பட் நீங்க எதையுமே வந்து ஒரு முடிவு எடுக்காம இருக்கலாம், தள்ளி போட்டுட்டே இருக்கலாம். பட் அது வந்து முடிவு எடுங்க, அதுக்கு வந்து யூனிவர்ஸே வந்து ஹெல்ப்புக்கு கைடன்ஸ்க்கு வந்து கேளுங்க. ஓகே, மெடிடேஷன் பண்ணுங்க. த்ரூ மெடிடேஷன் உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். 6 of thought. I think this is 6 of swords. உங்களுக்கான ஒரு டைரக்ஷன் செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. ஸோ செலிப்ரேஷன் வரும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் இதெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு செலிப்ரேஷனுக்கு வருவீங்க, உங்களுக்கு வரும். Peaceful times are on the horizon. The storms have passed and now you can see that your destination is within sight. The stress in your life will begin to fade away, allowing for happier times. It may be necessary to take a journey over water or to another country. ஸோ சில பேர் ட்ராவல் மேற்கொள்ளலாம். ஓகே, ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னென்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒரு நியூ டைரெக்ஷனை நோக்கி போக போகிறீங்க. ஓகேவா? அந்த டைரக்ஷனில் நீங்கள் போகும்போது அங்கே வந்து உங்களுக்கான செலிப்ரேஷன் காத்துட்டு இருக்கு. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ இதுதான் வந்து இன்னைக்குடைய எனர்ஜியாக பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.